தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வாடகை கட்டிடத்திற்கு 18 வரை ஜிஎஸ்டி சதவீதத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்ற வலியுறுத்தியும், மாநில அரசு கட்டிட வரிக்கு 6% திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும், இன்று வியாபாரிகளுக்கு போடுகின்ற குப்பை வரி, மாநகராட்சியினுடைய லைசன்ஸ் உரிமை கட்டணம் உயர்வு, இதையெல்லாம் திரும்ப பெற்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1 மணி வரிக்காக ஒழுங்கு கூட்டம் போட்டு அதிலே முடிவெடுக்கப்பட்டது போன்று இந்த அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவெடுக்கப்பட்டு வியாபாரிகளுடைய மனநிலையை போக்கி புரிந்து கொண்டு அனைத்து வரியில் குறைக்கப்பட வேண்டும். மாநகராட்சி அதிகாரிகள் கடகடையாக சென்று வரி வசூலிப்பதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த போராட்டம் என்பது தொடக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய அளவில் 56 இடங்களிலே கொட்டு மழையும் பொருட்படுத்தாது பேரமைப்பு நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது இணக்க வரி கட்டுகின்றவர்கள் 1.5 கோடி ரூபாய் கட்டிக்கொண்ட வியாபாரிகள் இன்புட் எடுக்க முடியாது. இந்த இணக்க வரி போட்ட சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அந்த நிலை மாறவில்லை என்று சொன்னார். வருகின்ற 27ஆம் தேதி எங்களுடைய கூட்டம் தென்மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, பாண்டிச்சேரி நிர்வாகிகள் கூட்டப்பட்டு வருகின்ற மார்ச் மாதத்திலே டெல்லியை நோக்கி மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டம் டெல்லி தலைநகரிலே நடத்துவோம் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகும் இந்த அரசு, மத்திய அரசு அது கட்டாயமாக திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் நாடு தழுவிய கடையடைப்பு போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அது விரைவில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அகில இந்திய அளவில் கடையடைப்பு நடைபெறும். தேவைப்படுமையானால் 3 நாள் கடையடைப்பு நடத்துவதற்கு வியாபாரிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து கொண்டு, ஆட்சியாளர்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகம், கார்ப்பரேட் கம்பெனிகள் எங்களை ஒட்டுமொத்தமாக சுரண்டி கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் நீங்கள் போடுகின்ற வரி எங்களால் சீரணிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே கட்டாயமாக மத்திய அரசே ஜிஎஸ்டி வரி விதிப்பில் வாடகை கட்டிடத்திற்கு 18% வரி விதிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மாநில அரசு பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இன்று கூட தலைமைச் செயலகத்தில் நீங்கள் வாருங்கள் பேசுவோம் என்று எங்களை அழைத்திருக்கிறார்கள். அதை சென்று முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று அந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம் என்பதை பதிவு செய்து கொள்கிறோம். கட்டிட வரி விதிப்பு ஏற்கனவே உயர்த்தப்பட்டது. மேலும் 6% உயர்த்தி இருக்கிறார்கள். இதை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். லைசன்ஸ் கட்டணம் 500 ரூபாயிலிருந்து 3500 ரூபாயை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். குப்பை வரியில மாவட்டம் வேறுபடுகிறது வரி விதிப்பு. ஒரே சீரான வரி விதிப்பு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். இன்று தொழில் வரி அதே போன்று மாவட்ட நகராட்சி, பேரூராட்சியாக தாந்தோணித்தனமாக வரிகளை போடுகின்றார்கள். அதை சீரமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அதை தாண்டி சென்னை மாநகரத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் இங்கு லைசன்ஸ் இந்த முறை இல்லை, எந்த பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் கடைக்கு வந்துவிட்டோம், அவதாரம் தாருங்கள் என்று மீட்டரை வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிற கூட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அதாவது 3% நம்ம வட்டி வாங்கினாலே கந்து வட்டி என்று சொல்லுகிறது. ஆனால் ஜிஎஸ்டியில் பாருங்க 28%, 18%, 12% என்று வரி இருக்கிறது. இதையெல்லாம் யோசிங்க. 2வது, வரி கட்டவில்லை, வீட்டு வரி கட்டவில்லை என்று சொன்னால் அதற்கு அவதாரம், அதற்கு வட்டி போடுகின்ற அரசு. இதையெல்லாம் திரும்ப பெற வேண்டும். பொதுமக்கள் மத்தியிலே மிக அதிருப்தியாக இருக்கிறார்கள். இது நிலையை மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். நன்றி.